நம்ம ட்ரிபிள் ஆர் மணி இயரிங் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நம்ம வீடியோ போடுறதில்ல. சரி, இனிமேல் வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மணி புக் ஆப் தான். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி ஒரு 3-4 மாதம் ஆகிட்டுருக்கு. நல்லா போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு தான் வந்து இது வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணாப்புல. சரி, நம்மளும் ஜாயின் பண்ணேன். இதில் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, எப்படி ஃப்ரீயாக இயரிங் பண்ணுறது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளான் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சைடில் 3 டாட் இருக்கும். டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இந்த பிளானுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இப்போ ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளான் இருக்கும். அதை வந்து நம்ம பர்ச்சேஸுங்கிற ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அது ஆக்டிவேட் ஆகிடும். நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த இதில் தான் இருக்குது. அடுத்து வந்து இதில் பார்த்தீங்கன்னா 320 ரூபா பேக் இருக்குது. டெய்லி இன்கம் வந்து 8 ரூபா கொடுக்குறாங்க. ரெஃபரல் போனஸ் 36 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 880 ரூபா பேக்கு. டெய்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 22 ரூபா கொடுக்குறாங்க. ரெஃபரல் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுக்குறாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 2275 ரூபா பேக்கு. 65 ரூபா டெய்லி இன்கம் வரும். ரெஃபரல் அமௌண்ட் 300 ரூபா வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4900 ரூபா பேக்கு. டெய்லி 200 ரூபா இன்கம், 750 ரூபா ரெஃபரல் அமௌண்ட்டு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா பிளானு. இப்போ டெய்லி இன்கம் வந்து 500 ரூபா கொடுக்குறாங்க. ரெஃபரல் போனஸ் 1600 ரூபா கொடுக்குறாங்க. இந்த ஆப் வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு போகும் என்ன ஏதுன்னு இப்போ கேட்டிங்கன்னா அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நிறைய ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மைவி3 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோசிங் கண்டிஷனில் தான் போயிட்டுருக்கு. ப்ளே ஸ்டோர்லேருந்து கூட அந்த ஆப் தூக்கிட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா மைவி3லலாம் வந்து நாங்கள் ரொம்ப எனக்கு கை கொடுத்தது வந்து மைவி3 மட்டும்தான். சரி, இது மேலே அது போகுமோ போவாதாங்கிறது தெரில. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளானில் போய் அந்த பர்ச்சேஸுங்கிற ஆப்ஷன் சொல்லி நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது அதில் நம்ம டெய்லி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது பார்த்துலாம். அடுத்து மை பிளான் மேலே பிளானுங்கிற ஆப்ஷனுக்கு அடுத்தது மை பிளானுங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை டச் பண்ணோம்னா கெட் இன்கம் டெய்லி வந்து நம்ம இது பண்ணிடுறோம். கெட் இன்கம்ங்கிற இப்போ டச் பண்ணோம்னா அந்த அன்னைக்கு உண்டான அமௌண்ட் எனக்கு டெய்லி 2 ரூபானா 2 ரூபா அந்த அமௌண்ட் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷன் தான் இன்ஸ்டன்ட் ரீசார்ஜ் இருக்கும். அதை டச் பண்ணிவிட்டு உள்ளே போனோம்னா இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 360 ரூபா பேக்கு, 850 ரூபா பேக்குன்னு. இது ஒன்றுமே இல்லை. ஒரு புக்கு ஆர்டர் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு நம்ம அட்ரஸுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம அந்த மைவி3ல வந்து நம்ம இந்த ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதுவும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா பிளான் வந்து வேலிடேஷன் பண்ணுறோம்னா இந்த மாதிரி புக்கு இது கொடுத்துருப்பாங்க. கீழே அமௌண்ட் காமிக்கும். கீழே வந்து பை நவுன் இருக்குது பார்த்தீங்கன்னா. டச் பண்ண உடனே அடுத்த ஆப்ஷன் போயிடும். அடுத்த ஆப்ஷன் போன உடனே நம்ம இதில் வந்து எத்தனை புக்கு உங்களுக்கு 1னா 1, 2னா 2 ஐடினா 2 ஐடி, 360 ரூபா பேக்கில் 2னா 2, 10,000 ரூபா பேக்கில் 2னா 2 அந்த மாதிரி போட்டுட்டு கீழே பை நவுன் இருக்கு. டச் பண்ண உடனே ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த 3 இதில் வேணாலும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதும் பண்ணாதும் முழுக்க உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் இப்போ வரைக்கும் ஃப்ரீ ஆப் தான் கரெக்டாக இன்கம் கொடுத்துட்ருக்காங்க. நல்லா போயிட்டுருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்ரா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வித்ரா ஆப்ஷன் டச் பண்ண உடனே சைடில் ரிக்வெஸ்ட் வித்ரால் இருக்கும். அதை டச் பண்ணணும். உள்ளே போயிட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா அடுத்த 12 மணி நேரத்தில் நம்மளுக்கு அமௌண்ட் ரிசீவ்ட் ஆகிடுது. நம்ம எத்தனை பேர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது மூலிமா எனக்கு ஒரு 28 ரூபா அமௌண்ட் உள்ளே இருக்குது. நான் நாளைக்கு ஒரு 50 ரூபா இதில் வந்த உடனே வித்ட்ரா போட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவேன். ஸோ அடுத்ததுனால முடிஞ்சால் ஒரு 360 ரூபா பேக் நான் போட்டிருப்பேன். பெருசாக ஒன்று நான் போட மாட்டேன். யாரும் பெருசாக அமௌண்ட் போட்டு மாட்டிக்காதீங்க. எனக்கு நல்லா போயிட்டு இருந்த மைவி3 ஆப்புக்கே இப்போ ஆப்பு வச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து எந்த நிலைமைக்கு போக போதோ தெரில. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குது, இந்த கம்பெனி எந்த ஊரில் இருக்குங்கிறது வந்து அந்த டீட்டெயில் இதிலே போட்டிருக்காங்க. சக்தி டவர் 1.766 அண்ணா சாலை 1000 லைட் சென்னை தமிழ்நாடு. இங்கே தான் இங்கே லொக்கேஷன் இருக்குது.
கம்பெனி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ மைவி3யில் வந்து எம்டி வந்து உள்ளே இருக்கார். அவர் எப்போ வெளியில் வருவாரோ அதை வச்சு தான் வந்து நம்மளுக்கு இன்கம் கொடுப்பாங்க. டெய்லி எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க, ப்ரோ எப்போ வரும்னு. என்ன நம்பி புதுசாக ஜாயின் பண்ணவங்களும் கேட்குறீங்க. நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். அவர் வெளியில் வந்தால் தான் அதுக்கு உண்டான அமௌண்ட் என்ன ரிசல்ட் தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். இந்த ஆப் வந்து ஃப்ரீ ஆப் தான். டெய்லி 2 ரூபா இன்கம் வருது. மாதம் ஒரு 60 ரூபா வரும். டேக்ஸ் ஒரு 5 ரூபா போக மீதி நம்மளுக்கு 55 ரூபா வரும்.